ஆயா உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீனு இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கல. டேய் கட்டி கருப்புறம் மூக்கா, போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்கடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா பாஸ் இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கோழுகள்னு குத்துற மாதிரி கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சிக்காலேடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா இப்படியே. ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு, ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். பார்த்து ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டில் இருக்க ஒரே பர்சனாலிட்டியான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள. ஏன் முதலாளி மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள. நம்ம மாதவியோட ஓ, நானு மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, வாயில வசம்ப வச்சு தேக்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியாயா? பேசாம போற எங்க அண்ணனே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன் குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. என்ன ரவி, மதுரையில் நடக்கிற கேஸுக்கு மெட்ராஸ்ல இருந்து நீயே நேர்ல வந்து அப்பியர் ஆகிற? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேஸா? முக்கியமான கிளையண்ட் வாய்தா அடுத்த மாசம் தள்ளிட்டாங்க. அதுக்குள்ள நீ கூப்பிட்டியா? வந்துட்டேன். பெரிய அரண்மனை பிரம்மாண்டமா இருக்குல்ல? பயமாவும் இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு இந்த ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? எது குக்கர்லேருந்து வருமே அதுவா? எனக்கு தெரியும், நீ கிண்டலாக தான் பேசுவேன்னு. நான் சொல்றது நிஜ ஆவி. நம்ம மாய கூட ஃபீல் பண்ணியிருக்கா. பாம்பேல 1 கிரவுண்ட் இடத்துல 100 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தவ. இங்க 100 ஏக்கர்ல ஒரே வீடு, அதுவும் ஆள் இல்லாம அமைதியா இருக்கா. எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமா இருக்கும். மாதவி என்னாச்சு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கண்டதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத. உனக்கு கூட தெரியாது ரவி, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டைம்ல 2 வீலர் ஆக்சிடென்ட் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சும் எனக்கு கல்யாணம் படிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று தரணுங்கிற ஆசையில் நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. இங்கே வரதுக்கு முன்னாடி கூட ஃபேமிலி டாக்டர் கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லபடியாக வரணுங்கிற டென்ஷனில் நான் இருக்கேன். ஆனால் நடக்கிறதுல பார்த்து பயமாக இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. என் பயத்தை சொன்னா அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. படிச்ச பொண்ணு நீ எப்படி பேசலாமா? நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ கிளம்புற வரைக்கும் இங்கேயே இருந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் இருக்கல்லம்மா, பயப்படாத. என்னம்மா? ஒன்றும் இல்லையே. இல்லை, இருந்தது. நீ ரொம்ப குழம்பி இருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் சொல்றேன்ல, போமா.
என்னடா போலீஸு? மேடம் வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவன் வக்கீல் இல்ல, அக்யூஸ்ட். அவன் அடிச்சது 5000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நட்டையா அவுட்ரா. அப்போ குட்டையன் அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அதை நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில் மாமூல் வாங்க வரா மாதிரி தனியாக வந்திருக்கிறீங்க. பட் டோன்ட் வரி, நீங்கள் கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளுக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமாக கூப்பிட்டாங்க. உருவி விடுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரான் பார்த்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். யார் மாப்பிள்ளை இவன்? அதுல இவ்வளவு காண்டா இருக்கா? மாப்பிள்ளையா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளைன்றானுங்க? என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீ கடை இந்த ஊர்ல? டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை. உன்னை கவுக்குறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை. உன்னை பத்தி என்ன சொல்ல விட்டு கொடுக்காம பேசுற? என்ன நடக்குது? நீ வேற. யோ பால்சாமி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா. ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? லோக்கல் மாடலாக இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலாக இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீல், உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்காக இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயப்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்தில் அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதில் நிற்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகிடும். சூப்பர் ஐடியா. ஆனால் நீ தான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய், என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியாக உருளணும்ல, அதான் கட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு போறா, சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல. அப்புறம் உனக்கு இவ்வளோ ஆர்வம்? போயிடு. நில்லுப்பா. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னா தானே தெரியும். அதான் சொல்றேன், தேடு. அடச்ச, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்போ நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்சை தூக்கி போட்டுக்கணும். காதுலேயே சொரின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோன்னே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சு நம்ம பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நான் காஷ்மீரில் குண்டா போட போகிற கும்பலா போகிறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியாக போட்டுக்கிறேன். நீ போ. துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஏங்க, கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? அம்மா, நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க. இந்தாங்க. ஜெய். ஏய், ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது? சரி, இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல? பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேன்ல? நம்பிக்கைனா துண்டை ஊற்றி கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்ணுறேன். ஏய், விஷுவல் கரெக்டா இருக்கா? ஆமா. எதுக்கு இதெல்லாம்?
என் தங்கச்சி இந்த வீட்டில் என்னமோ இருக்குன்னு பயப்படுறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீட்டை சுற்றி 4-5 இடத்துல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதவி சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அப்பப்போ தோணுது. உத்து பாரு, உங்கள் அத்தை பையன் முளியாங்கண்ணனா இருக்கும், இல்லைன்னா அந்த சமையல்காரன் பால்சாமியாக இருப்பான். கேமரா செவுத்து பக்கம் போயிடுச்சு, கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க. இப்போ பாரு. என்னாச்சு? இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. யாரும் இல்லையே. இல்ல, நான் மானிட்டர்ல பார்த்தேன். இந்த பொம்மைக்குமே பார்த்துருப்பேன். ஏன் தான் இந்த வீட்டில் எல்லாம் ஒரு மார்க்கமாகவே தெரியுறீங்களோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அக்கா கூப்பிட்டாங்க. அக்காவா? செல்வி அக்கா. அரைச்சிப்பா லூசே. ஏய், இன்னும் என்ன இங்க நின்றுக்கிட்டு இருக்கிற? நடுராத்திரில வந்து அக்கா கூப்பிடுறாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறாங்கன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே இங்க நின்றுக்கிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேன். ஊச்சப்பா, நான் பேசிட்டே இருக்கிறேன், எங்க பார்த்துட்டு இருக்கிற? பாப்பா, ஏமா இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? அது இப்படி தான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நீங்க என்ன சார் இந்த நேரத்தில்? இல்ல, அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரியா? வாங்க சார், போட்டு தரேன். நீ அம்மாட்ட போய் தூங்குமா போ. அந்த லூசு இப்படி தான் பண்ணும், நீங்க வாங்க சார். பாப்பா, நேற்று ராத்திரி யார் கூட பேசிட்டு இருந்த? அக்கா கூட தான். மாதவி அக்காவா? ஆஹா, மாயா அக்காவா? இல்ல. பின்ன? இது செல்வி அக்கா. செல்வி அக்காவா? எங்க இருக்காங்க அந்த அக்கா? இங்க முன்னாடி தானே இருக்காங்க. இங்க யாரும் இல்லையே. ஐயோ, அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க, தெரியலையா? ஆமா, அந்த அக்கா எப்படி இருப்பாங்க? இதோ இப்படிதான் இருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஐயனாரே, இவர் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு இவரே லேட்டா போன வேலை கொஞ்சம் இழுத்துருச்சு. வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. அவர் வரலையா? தம்பி அரண்மனைக்கு போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னாரு. நல்ல நேரம் முடியும். சரி வாங்க போலாம். வா வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நவரியா, சீக்கிரம் கூட்டு, பந்திக்கு நேரமாகுது. ஏய்யா பால்சாமி, வந்த இடத்துல மாயாவை கரெக்ட் பண்றதை விட்டுட்டு இப்படி குழம்ப கிட்டிட்டு இருக்க. ஆட போப்பா, மாயாக்கு வர போகிற மாப்பிள்ள சிட்டி பாயாவும் இருக்கணுமா, 6 பேக்கும் வச்சிருக்கணுமா, பாஸ்புக்கில் பணம் இருக்கணுமா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா, சூப்பராகவும் இருக்கணுமா, சிங்கராகவும் இருக்கணுமா, இதெல்லாம் நம்மளால எங்கே முடியும்? இந்த விஷயத்துல நீ கஜினி முகமதா மாறணும். மாயா ஹிந்து தானே, நான் ஏன் மதம் மாறணும்? அட, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. ட்ரை பண்ணா ட்ரெயினை கூட தார் ரோட்டில் ஓட்டலாம். என்ன சார் இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சரிங்க சார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் கைகூடி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா.
ஹலோ ரவி ரவி என்ன முரளி, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு. முதல்ல கீழே வா, சொல்றேன். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. வேலைக்காரனுக்கு மாதிரியா வச்சிருந்தேன், என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொண்டவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உனத்தை இங்க வந்து போட்டிருக்காரு. பெரியவரே, நேத்து அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. சங்கிலே, உன தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனை இருந்தா டேய், ஏன்டா வர்ற? சார் சார் சார், எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார், அந்த அரண்மனையில் யாரும் இருக்காதீங்க சார். உடனே காலி பண்ணுறேங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில் ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். ஜக்கம்மா சத்தியமா சொல்கிறேன், அது என் கண்ணால் பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது. இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் கைக்கூடி காப்பா பறக்குது ஜக்கா. அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு ஒரு நாள் அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார், ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார், இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகால வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்ல இது சார், யோசிக்காதீங்க சார். அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ? ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். அங்க என்னமோ இருக்கு. இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. முன்னாடி தானே இருக்காங்க. வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு. நம்புங்க சார்.